ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலையில பக்தர்களோட கூட்ட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அதே போல ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆல்ரெடி எஸ்பிபிசி சேனல் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரே ஒரு டிக்கெட்டோட டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல திருமலை தரிசனத்துக்கான தகவல்கள் தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல். நம்மளோட சேனல் சார்பில் அனைத்து மெம்பர்ஸ் அண்ட் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் நேரடி இலவச தரிசனத்துல பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கொஞ்சம்ன்றதை விட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல். காரணம் 31 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று எஸ்எஸ்டி டோக்கனும் ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. நேற்று போனவங்க எல்லாருமே கியூல தான் ஜாயின் பண்ணாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுமே சொல்லியிருந்தாங்க, நாங்க நேரடி சர்வ தரிசனத்துல நேத்து ஈவினிங் 6 மணிக்கு ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ 14/1/2024 நேத்து சர்வ தரிசனம் ஈவினிங் 6 PM டு மார்னிங் 6 PM ஆச்சு. ரூம் புக்கிங் நாட் அவைலபிள், அதாவது ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 12 மணி நேரம் ஆயிருக்கு. நேற்று ஈவினிங் 6 மணிக்கு ஜாயின் பண்ணவங்க காலையில 6 மணிக்கு தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதே போல இன்னொருத்தவங்க இப்பதான் ஒரு 24 நிமிஷத்துக்கு முன்னாடி மெசேஜ் போட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு நாங்க திருப்பதியில தான் இருக்கோம், எஸ்எஸ்டி டோக்கன் 4 மணிலேருந்து 4:30 மணிக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்க சர்வ தரிசனத்துல 9வது கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு டோக்கன் கிடைக்காதவங்க எல்லாமே இந்த சர்வ தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ சர்வ தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றது டிடிடியோட அஃபீஷியல் அப்டேட்டுங்க. ஒரு சில பேர் 12 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் 14 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ற டைம் நமக்கு தர்ஷன் முடிக்கிற டைமை பொறுத்து தான் அமையும். ஸோ மினிமமா உங்களுக்கு ஒரு 12 to 24 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். அதுக்கு அடுத்தது நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கையுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 86,107 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனுக்கு 5ல இருந்து 7 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. அதே போல இன்னைக்கு ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனும் காலையில ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருச்சுங்க. 6:50 ஸ்டேட்டஸ்க்கு எல்லாமே இன்னைக்கான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கம்ப்ளீட் ஆகி ஸோ கவுண்டர் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்ரோட அவைலபிள் ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கல. மேபி அதுல அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் பொங்கல் அன்னைக்கு தர்ஷன் பார்க்கணும், டிக்கெட் எதுவும் இல்லைன்னா நீங்க டைரக்டா திருமலையில போயிட்டு சர்வதர்ஷனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாங்க வாரோம் அப்படின்னா காலையில டைம்ல வந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பொங்கல், நாளைக்கு ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனா மற்ற நாட்கள் அளவுக்கு பெருசா க்ரௌடு அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா நேரடி சர்வதர்ஷனத்திலே 31 கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் டிடிடியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வெளியில லைன் எல்லாம் சிலா தோரணம், அதுக்கு முன்னாடி நாராயணகிரி ஷெட்டு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் லைன் நிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இன்னும் க்ரௌடு ரொம்ப ஹெவியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு டிடிடி ஏதாவது டெசிஷன்ஸ் எடுத்து தர்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா பாக்குறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நாளைக்கு போறவங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆஃப்லைன் ரூமும் அதே மாதிரி காலையில டைம்ல போனீங்கன்னா கன்ஃபார்மா கிடைக்கும். அதே போல நாளைக்கு ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீவாரி பரிவேட்ட விழா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு கண்ணு திருவிழா அன்று அனுசரிக்கப்படுது. அன்றைய தினம் கோதா பரிணயோற்சவம் அப்படிங்கிற கூட ஒரு ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பரிணயோற்சவத்தை ஒட்டி காலை 9 மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீ பெரிய ஜீயர் சுவாமி மடத்துல இருந்து ஆண்டாளின் மாலைகள் திருமாலையில் இருக்கக்கூடிய 4 மட வீதிகள் வழியா ஊர்வலமா ஸ்ரீவாரி ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்படும். அதுக்கு அடுத்தது மத்தியானம் 1 மணிக்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியோட பருவேட்ட மண்டபத்துக்கு போயிட்டு அங்க பருவேட்டர் உற்சவம் நடக்கும். ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். நாளைக்கு போறவங்க வேணும்னா நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அங்க ஆஸ்தானம் மற்றும் வேட்டை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதுக்கு பிறகு மாலை தெய்வங்கள் கோயிலுக்கு கொண்டுட்டு வருவாங்க. நாளைக்கு அஷ்டதளபாத பத்மாராதனா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபாலங்கார சேவைகள் உட்பட அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்படுறதா டிடிடி அபிஷியலா ஒரு பிரஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது நேத்து கொடுத்த பிரஸ் அப்டேட் தாங்க. அதே போல நாளைக்கு பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்படின்றனால
கோசாலால இதை வந்து பெரிய ஃபெஸ்டிவலா வந்து பண்ணுவாங்க. அதை பத்தியுமே அஃபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான தகவல்களா இருக்கு. நீங்களும் இன்னைக்கு திருமலையில தரிசனத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கிறத கமெண்ட்ஸ்ல அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருங்க. மேபி உங்களோட கமெண்ட் அடுத்து வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்தர்களோட தர்ஷன் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 13ஆம் தேதி வந்து 65,000 பேர் தான் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேத்து 14ஆம் தேதி 86,000 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. ஸோ இதுல இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் நேரடி சர்வ தர்ஷனத்துல ஓரளவுக்கு உங்களால சாமி பார்க்க முடியும். வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் என்னென்ன டேஸ்ல என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றத ஆல்ரெடி வந்து எஸ்விவிசி சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து ஏப்ரல் மாசத்துல வசந்தோற்சவ விழா 21ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் திருமலையில நடக்குது. இதற்கான புக்கிங் வந்து மத்தியான டைம்ல 3 மணிக்கு இருக்குன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் கூடவே வந்து ஓப்பன் ஆகும். அதாவது எப்படி நீங்க வந்து தெப்ப திருவிழாவுக்கான டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டைம்லயே நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இந்த டிக்கெட்டும் ஓப்பன் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் அந்த டிக்கெட் கூடவே இந்த வசந்தோற்சவத்துக்கான டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. யாராவது ஏப்ரல் மாசத்துல இந்த வசந்தோற்சவ விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 22ஆம் தேதி காலையில டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம். மீதி எல்லா புக்கிங்கும் சேம் ஒரே டைம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கிங்கோட அப்டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வெப்சைட்ல அப்டேட் பண்ணலங்க. மேபி 1 or 2 டேஸ்ல அப்டேட் ஆகிரும். ஏன்னா இன்னைக்கு 15ஆம் தேதி, 18ஆம் தேதியில இருந்து லக்கி டிப் இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. மார்ச் மாசத்துக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்று வந்து நீங்க இந்த ஸ்பெஷல் ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி தர்ஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. அடுத்து வேற எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா சேனல்ல வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.